Good morning students. Last class நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட் லெவலோட ஃபோர்ஸ் அதோட டெஃபினேஷன் பார்த்தோம். அதே போல டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். அதுல வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படி சொன்னா தொகுபயன் விசை அப்படி சொல்றோம் தமிழ்ல. Resultant force அப்படி சொன்னாங்க கேட்டா when several forces act simultaneously on the same body on the combined effect of the multiple force can be represented by a single force which is termed as resultant force. அதாவது when several forces அப்படினா பல்வேறு வகையான விசைகள் வந்து பார்த்தா simultaneously ஒரே நேரத்துல சேம் பாடி ஒரு பொருள் மீது என்ன பண்ணும் செயல்படுது. அதாவது பல்வேறு வகையான விசைகள் வந்து பார்த்தா ஒரே நேரத்துல ஒரு பொருள் மேல செயல்படுது. அப்படி செயல்படும்போது then the combined effect of multiple force can be represented by a single force. அதாவது செயல்படக்கூடிய மற்ற விசைகள் வந்து மல்டிபிள் ஃபோர்ஸ். இந்த மல்டிபிள் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் எஃபெக்ட் வந்து பார்த்தா நம்ம எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணா ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றோம். அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படி சொல்றோம். அதாவது இப்போ நீங்க வந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 5 சப்ஜெக்ட் என்ன பண்றோம், நீங்க மார்க் வாங்குறீங்க. அந்த மார்க்கை வாங்க என்ன பண்ணும் 5 ஆல் டிவைட், அது டோட்டல் மார்க் டிவைட் பை 5 ஆல் என்ன பண்ணும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆவரேஜ் மார்க் சொல்லுங்க இல்லையா. அதே போல தான் இங்க என்ன சொல்றோம், அந்த ஆவரேஜ் நீங்க மார்க் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல ஆவரேஜ் ஃபோர்ஸ் எடுக்கணும். அதான் சொல்றாங்க several force acts simultaneously of the same body, then the combined effect of the multiple force can be represented by a single force which is termed as the resultant force. அதாவது ஒரு பொருள் மேல செயல்படக்கூடிய பல வகையான விசைகளை ஒரே இடத்துல செயல்படக்கூடிய பொருள் மேல என்ன பண்றோம் combined effect of multiple force, அந்த multiple force மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஒரு single force ஆல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அந்த single force என்ன பண்றோம் resultant force அப்படி சொல்றோம். ஓகேங்களா. இப்போ it is equal to the vector sum of all the forces. அதாவது இதனுடைய மதிப்பு எதுக்கு சமம்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய all the force, நம்ம எத்தனை ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஃபோர்ஸோட மதிப்பு எல்லாத்தையும் பார்த்தா equal to the vector sum. அதாவது வெக்டர் சம்க்கு ஈக்குவலா இருக்கு சொல்றாங்க. வெக்டர் சம் எப்படி சொன்னா எதை வச்சு சொல்றோம், அது சொல்லக்கூடிய டைரக்ஷன் அண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம ஃபோர்ஸோட எண் மதிப்பையும் அதே போல டைரக்ஷன் சொல்றதுனால நம்ம வெக்டர் சம் சொல்றோம். அடுத்து பார்த்தா if the resultant force of all the forces acting on your body is equal to 0. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸ்மே all the force acting on your body, ஒரு பொருள் மேல நம்ம என்ன பண்றோம் அதிகபட்சமான ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்றோம். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ எதுனா 0வா இருந்துச்சுன்னு சொன்னா then the body will be in equilibrium. அப்ப அந்த பாடி என்ன ஆகும்னா ஈக்குலிபிரியம் ஆயிடும் சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள் மேல என்ன பண்றோம் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தொகுபயன் விசை நம்ம கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்னா ஈக்குலிபிரியம் ஆயிடும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் என்ன பண்றோம், அது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் 0 வந்து சொன்னா அது என்ன பண்ணும் ஸ்டேபிளா ஈக்குலிபிரியம் அதே இடத்துல இருக்கும் சொல்றாங்க, சமநிலையில் இருக்கும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் மிஷின் இருக்கும். அந்த வெயிட் பேலன்ஸ் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வைக்கிறோம், அந்த பொருளுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணும் பட் வைக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணும், நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டுமே என்ன பண்ணும் ஈக்குவலா ஆச்சு சொன்னா கண்டிப்பா தான் இருக்கும் 0வா இருக்கும். அப்போ 0வா சொன்னா ரெண்டுமே என்ன அர்த்தம் சொன்னா சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ அது என்ன சொல்றோம் ஈக்குலிபிரியம். அப்போ such force are called balanced force. அத என்ன பண்றோம் சமன் செய்யப்பட்ட விசை balanced force அப்படி சொல்றோம். திரும்ப சொல்லுங்க, if the resultant force of all the force acting on your body is equal to 0. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய resultant force ஓட வேல்யூ 0 வந்து சொன்னா அந்த பாடி என்ன ஆகும் சொன்னா body will be in equilibrium, சமநிலை அடைஞ்சு சொல்றாங்க. இத தான் என்ன சொல்றோம்னா such force are called balanced force, சமன் செய்யப்பட்ட விசை அப்படி சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா if resultant force is not equal to 0, அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய resultant force வந்து பார்த்தா not equal to 0, 0வா இல்ல 0 விட அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்கு சொன்னா then it is caused the motion of the body. அப்ப அந்த பாடி என்ன ஆகும் சொன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு பேர் என்ன கேட்டா unbalanced force அப்படி சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா drawing water from a well. இப்போ என்ன பண்றோம், நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம். அப்படி தண்ணி எடுக்கும்போது என்ன பண்றோம் அந்த கவர் என்ன பண்றோம் அப்படியே ஃபோர்ஸ் கொடுத்து அந்த தண்ணி இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, அதே போல இந்த தண்ணி வெயிட்டா இருக்கிறதால அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேவா. அப்ப கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு சொன்னா அது பேலன்ஸ் ஆயிடும். சப்போஸ் நம்ம ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்போது அந்த தண்ணி என்ன பண்ணும் வால்யூம் வந்து மேல வரும். அப்ப என்ன பண்ணும் ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கும். அதே போல வால்யூம் ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா சொன்னா அது கீழே போகும். ஓகேங்களா. அப்ப என்ன அவருடைய வேல்யூ 0வா இல்லைன்னு சொன்னா அந்த
பாடி என்ன பண்ணும் மூவிங் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து தண்ணி இழுக்கிறோம், சப்போஸ் நம்ம ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்து சொன்னால் தண்ணி என்ன பண்ணும் திரும்ப கீழே போகும். அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்து சொன்னால் மேலே வரும். அப்போ அந்த பாடி என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மூவிங் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன சொல்றது சொன்னால் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபோர்ஸ் அப்ளைட் வித் எ க்ரூ பார். அதே போல் பார்த்து சொன்னால் நம்ம கடப்பாறை எடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு கல்லை தள்ளறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி தள்ளும் போது என்ன பண்ணுறோம் ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு கல் என்ன பண்ணுறது அசையாமல் அதே இடத்துல இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது ஜீரோவாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அந்த கல் என்ன பண்ணும் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்து சொன்னால் அன்பேலன்ஸ்டான எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தா டிராயிங் வாட்டர் ஃப்ரம் ஏ வால் வந்து பார்த்தா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அதே போல் ஃபோர்ஸ் அப்ளைட் வித் எ க்ரோ பார் அது வந்து பார்த்தா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபோர்ஸ் ஆன் எ வெயிட் பேலன்ஸ் இது வந்து பார்த்து சொன்னால் பேலன்ஸ் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பார்க்க போனா a system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite direction. Such force is called as equilibrium. அதாவது இப்போ நம்ம resultant force இருக்கு இல்லையா, இந்த resultant forceக்கு என்ன பண்ணுவோம் ஈக்குவலா இருக்கு என்ன பண்றோம் ஈக்குவலா என்ன பண்றோம் another force அப்ளை பண்றோம். எப்போனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகேங்களா, ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான அளவு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்றோம் இன்னொரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அது என்ன சொன்னா ஈக்குவலிபிரியத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தா ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வச்சுங்க. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அது ஈக்குவலான அமௌண்ட்ல என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருள் என்ன இருக்கும் சமநிலை அடைஞ்சிடும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் அந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருள் என்ன சொன்னா என்ன பண்ணுவோம் ஈக்குலிபிரியம் சமநிலை அடைஞ்சிடும். அதை நம்ம என்ன சொல்றோம்னா such force is called as equilibrium சொல்லிட்டு சொல்றோம். அதாவது எதிர் சமநிலை சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது ஃபோர்ஸோட ஆக்ஷன் செயல்பாடு எப்படின்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா ஒரு 3 விதமாக கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதே போல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அது ஃபர்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட் வந்து பார்த்தா ஃபோர்ஸோட டைப் வந்து பார்த்தா லைக் பேரல் அன்லைக் பேரல் சொல்லிட்டு உங்களுக்கு நடத்திருப்பேன். அது வந்து பார்த்தா லைக் பேரல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல ஈக்குவலன்ஸ் பேரல் சொன்னா இணையா இருக்கு. ஓகேவா, இணையா இருக்கக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தா சேம் டைரக்ஷன்ல. இது வந்து பார்த்தா ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் மேல ரெண்டு என்ன பண்ணும் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தா ரெண்டுமே எப்படி இருக்கும் பேரலா இருக்கும். இதுக்கு பேரலா இது இருக்கும், இதுக்கு பேரலா அது இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். எப்போ சேம் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படின்னா F இன்டர்மினேட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ F1 plus F2. ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணுவோம் சேம். இதுவும் வந்து பார்த்தா ஈக்குவலா மட்டும் சொல்லிடுவோம். ஓகேவா, parallel force are acting in the same direction கொடுக்கும்போது இதுவும் ஈக்குவலா இருக்கும் இதுவும் ஈக்குவலா இருக்கிறதுனால F1 plus F2. அப்போ இது ரெண்டு டோட்டல் தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா parallel unequal force are acting in the opposite direction. இந்த இடத்துல பார்த்தா parallel வந்து எப்படி இருக்கும் unequal-ஆ இருக்கும். இது வந்து பார்த்தா இப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இது வேற விதமான ஃபோர்ஸா இருக்கலாம். ரெண்டுமே தான் அன்ஈக்குவலா இருக்கும். அதே போல ஆக்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஒரு டைரக்ஷன்ல என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸ் கொடுக்கும், இது ஒரு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படி கொடுக்கும்போது அதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி சொன்னா F net equal to F1 minus F2. இப்போ F இன்டர்மினேட் எடுத்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்ப F1 minus F2 ஏன்னு கேட்டா if F1 greater than F2 F2 ஓட வேல்யூல F1 வேல்யூ அதிகமா இருந்துச்சு சொன்னா அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F1 minus F2. அதே போல F2 ஓட வேல்யூ வந்து F2 minus F1. இது வந்து பார்த்தா F2 ஓட வேல்யூ F1 வேல்யூல அதிகமா இருந்துச்சு சொன்னா F2 minus F1. ஏன்னா இந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் வந்து பார்த்தா அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ F1 ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இது. F2 ஓட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இது. ஏன்னு கேட்டா F net is directed along the greater force. greater force அதாவது அதிகமான விசை எங்க இருக்குதோ அதனுடைய திசையில தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, எந்த பக்கம் அதிகமான ஃபோர்ஸ் இருக்குதோ அந்த பக்கம் தான் என்ன பண்ணுவோம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும். சோ அதனால என்ன பண்றோம் இந்த ஃபார்முலா வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா parallel equal force are acting in opposite direction in the same line of action. இப்போ அதே போல பார்த்தா parallel equal force இது ரெண்டு பார்த்தா ரெண்டுமே பார்த்தா parallel ஒண்ணுக்கு இணையா இருக்கு. அதே போல பார்த்தோம்னா acting in an opposite direction. இது ஒரு டைரக்ஷன் செயல்படுது, இது ஒரு டைரக்ஷன் செயல்படுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதே போல என்ன சேம் லைன்ல சேம் டைம் என்ன பண்ணும் இங்க பண்ண ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது அப்படியே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா F net equal to F1 minus F2. ஏன்னு கேட்டா சொன்னா நம்ம என்ன சொல்றோம்
ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல் இதுவாக இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால F1 ஈக்குவல் டு F2. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக சொன்னால் கண்டிப்பாக அப்படியே தொகுப்பு என்ன சொல்கிறோம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸோடைய வேல்யூ 0 தான் இருக்கும். ஓகேங்களா?